இந்த 10 ரூபாய் நோட்டு செல்லாது, வேற கொடுங்க என்று கடைக்காரர் சொல்லும் போது எல்லா 10 ரூபாயுமே சிதஞ்சுதானே இருக்கு என்று அழுத்து கொண்ட அனுபவத்தை நாம் எல்லாருமே கடந்து வந்திருப்போம். இந்நிலையில் இந்தியாவில் பாலிமர் ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்தும் முயற்சியில் முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. ரூபாய் 10 மற்றும் ரூபாய் 20 மதிப்பிலான தலா 100 கோடி பாலிமர் நோட்டுகளை களச்சோதனைக்காக அச்சிட RBI, அதாவது இந்திய ரிசர்வ் வங்கியின் பரிந்துரைக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இருப்பினும் இந்த நோட்டுகள் உடனடியாக புழக்கத்திற்கு வராது. களச்சோதனையின் போது பல்வேறு தட்பவெப்பநிலை மற்றும் பயன்பாட்டு சூழல்களில் பாலிமர் நோட்டுகளின் நிலைத்தன்மை, பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் பொதுமக்களின் ஏற்றுக்கொள்ளும் தன்மை ஆகியவை ஆய்வு செய்யப்படும். சோதனைகள் வெற்றிகரமாக முடிந்த பின்னரே ரூபாய் 10 மற்றும் ரூபாய் 20 பாலிமர் நோட்டுகள் வழக்கமான புழக்கத்தில் விடப்படும். இந்த சிறப்பு நோட்டுகளை அச்சிட தேவையான பாலிமர் தாள்களை கொள்முதல் செய்வதற்கான டெண்டரையும் RBI வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பு தரம் மற்றும் விநியோக சங்கிலி உறுதிப்படுத்தப்பட வேண்டியிருப்பதால் புதிய நோட்டுகள் அறிமுகமாக இன்னும் சில மாதங்கள் ஆகலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாலிமர் நோட்டுகள் அனைத்து காகித ரூபாய் நோட்டுகளுக்கும் மாறாக வராது என்றும், தற்போது ரூபாய் 10 மற்றும் ரூபாய் 20 நோட்டுகளில் மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றும் மத்திய அரசு விளக்கியுள்ளது. அடிக்கடி பயன்படுத்தப்படுவதால் விரைவில் சேதமடையும் குறைந்த மதிப்பிலான நோட்டுகளின் ஆயுளை அதிகரிப்பதே இந்த முயற்சியின் நோக்கமாகும். காகித நோட்டுகளை விட பாலிமர் நோட்டுகள் நீண்ட காலம் பயன்பாட்டில் இருக்கும் என்பதால் அச்சிடும் செலவையும் நீண்ட காலத்தில் குறைக்க முடியும் என அரசு கருதுகிறது. 1988 ஆஸ்திரேலியா முதலில் பாலிமர் நோட்டுகளை அறிமுகப்படுத்தியது. தற்போது கனடா, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட சுமார் 60 நாடுகள் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றன. இந்தியாவில் நடைபெறும் களச்சோதனையின் வெற்றியே நாடு முழுவதும் பாலிமர் நோட்டுகள் அறிமுகமாகுமா என்பதை தீர்மானிக்கும்.